என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி 2026 எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு டவுட்டை கொடுத்துருக்கோம். குறிப்பா இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்னா 3 வகையான அந்த சந்தேகத்தை நான் தீர்க்க போறேன். இந்த 3 வகையான பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடியில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எத்தனை சவரன் முன்னுரிமை, எத்தனை சவரனுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து சிறப்பாக இந்த வீடியோவாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி 2026 ட்ரெண்டிங்ல டிஎம்கே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி. அது மகளிர் உரிமை தொகை வந்து 1500 ரூபாய் ஆக்க போறாங்க, 1000 ரூபாய் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயிர்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி இதெல்லாம் முன்னெடுத்து வைக்க போறதா சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில வந்து நாம நகைக்கடன் தள்ளுபடிக்கு இதை உடனே செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகள்ல 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்காக நீங்க வந்து வச்சிடணும். தள்ளுபடிக்க நீங்க வைக்கணும்னா சாதாரணமா நீங்க வச்சிருங்க, உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பண்ணணும்னா மெம்பர்ஷிப் நீங்க பண்ணிக்கங்க. நிலம் இருந்துச்சுன்னா தான் மெம்பர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே போதும். நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வீடியோ பல தடவை வந்து நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணிக்கங்க, போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கங்க, ப்ரீவியூ போய் பார்த்துக்கங்க. கூட்டுறவு வங்கியில 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அடுத்த வருஷம் தேர்தல் வியூகத்துல, தேர்தல் வாக்குறுதியில மிகப்பெரிய ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு பதிவை பண்ண போது திமுக அரசு. அதுக்கும் ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா கேஒய்சி பண்ணி வச்சுக்கோங்க. வங்கியில வந்து கேஒய்சினாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தர நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஒய்சி ஷார்ட் வேர்டை நான் சொல்லிடுறேன். நீங்க போய் அப்டேட் பண்றதுக்கு உங்களுடைய ஆதார், பான் கார்டு, வங்கி பாஸ் புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு கைரேகையை வச்சு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடிக்கு அவங்க வந்து தேர்தலில் வந்து கேஒய்சி பண்ணலன்னா அப்படி தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் பான் லிங்க். கடந்த 2024 ஜனவரியிலேயே வந்து நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மத்திய அமைச்சர்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா லிங்க் பண்ணி ஆதாரையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ரொம்ப பேர் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஜனவரி 2025க்கு அப்புறம் 1000 ரூபாய் பெனால்டி போட்டு இப்ப சார்ஜஸ் பிரவுசிங் சென்டர்ல 200 ரூபாய் சார்ஜஸ் வாங்கிட்டு 1200 ரூபாய் கட்டணம் கொடுத்து இப்ப வந்து பான் லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல்ல சொந்தமாக கூடிய இருக்கவங்களே தமிழ் மக்களை உங்களை எல்லாருக்கும் அன்போடு நான் கேட்டுக்கிறது, ஆதாரையும் பான் கார்டும் லிங்க் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருக்குதா, டெபாசிட் போடுறோமா, பணம் அதாவது வருமான வரி விலக்கு பெறணுமா, வருமான வரி கட்டணுமா, இன்னும் நகைக்கடன் வைக்கணுமா, பென்ஷன் வாங்கணுமா, நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதாரும் பான் கார்டும் கண்டிப்பா தேவை. யாரும் பண்ணாம வச்சுக்காதீங்க. 1000 ரூபாய்ங்கிறதுல வரக்கூடிய 2026ல வந்து 2000 ரூபாய் மாறக்கூடிய ஒரு விபரீதமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி காந்ததாஸ் RBI உடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில வந்து கேஒய்சி நீங்க பதிவு பண்ணிட்டு நீங்க ஆதாரை வந்து பேனையும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நகைக்கடன் தள்ளுபடி செய்தல முன்னுரிமை வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா கடந்த எலெக்ஷன்ல 2021-22ல வந்து யாருக்கெல்லாம் வந்து மேல்முறையீடு செஞ்சு காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான மந்திரி சொல்லி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில பேரெல்லாம் வந்து யார் யாருக்குன்னு சொல்லிட்டு விளக்கமா அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நண்பர்களே, நிறைய பேர் சந்தேகம் கேட்டீங்க பிரைவேட் பேங்க்ல எல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் பீரியட்ல வந்து பிரைவேட் பேங்க் எல்லாம் இருந்தது. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். பிரைவேட் பேங்க்னா பொதுத்துறை வங்கி, ICICI பேங்க், HDFC பேங்க், எல்லா வங்கிகள்லயுமே தள்ளுபடி பண்ணாங்க. கூட்டுறவு வங்கிகள் தள்ளுபடி பண்ணாங்க. அவருடைய சன் வந்து இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் வந்து கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் 5 சவரன் நகைக்கடனை தள்ளுபடி பண்ணினாரு. இப்போ வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை வந்து கொடுக்கறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை நேற்று சந்திச்சோம். 4ஆம் தேதி கேம்பு போட போறதா சொல்லிட்டு ஆல் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 9000 கேம்பு போட போறதா சொல்லியிருந்தாங்க. அது எத்தனையுமே போடலங்க. ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க தமிழ்நாடு மக்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மக்களுக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறத CM அவர்களுக்கு கோரிக்கையை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எலெக்ஷன்ல 3 சவரன்ங்கிறது வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. கடந்த முறை 40 கிராம் நீங்க தள்ளுபடி பண்ணுனீங்க 5 பவுனுக்கு, இந்த தடவையும் நீங்க 5 பவுனுக்கு வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு தமிழ்நாடு மக்கள் கேட்டுக்கிறத CM அவர்களுக்கு கோரிக்கையா நம்ம வச்சிருக்கிறோம். இது மாதிரி சுட சுட நம்ம வந்து அரசுக்கும் மக்களுக்கு இடையில ஒரு பாலமா நம்ம எதிர்க்கிறோம். அரசுகிட்ட எப்படி நம்ம வந்து இந்த தள்ளுபடியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அரசுக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு வந்து நலிவு போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. தள்ளுபடி தலைவர் கலைஞர் செஞ்ச மாதிரி நீங்களும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில உங்க ஆதரவோட யூடியூப் சேனல் மேல நம்ம வந்து வேகம் எடுத்து போய்கிட்டே இருக்கோம். இன்னுமே எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இன்னொரு 10-11 மாசம் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியான வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல வந்து கேள்வியை கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.
புதிய சொந்தங்கள் யாராவது வந்து யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.